Hi, hello, vanakkam makkale. Welcome back to my YouTube channel. This video is sponsored by BuyMote e-commerce app. இந்த ஆப் வந்து இட்ஸ் அன் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நீங்கள் வந்து இதில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போன வீடியோவில் சிங்கராஜா கதை சொல்ல காத்துக்கிட்டு இருந்தார். சிங்கராஜா சொல்ல போகிற கதை என்ன, அதை நம்ம எல்லாரும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கதையாம் எறும்பின் கதையாம், எறும்பு யானையாக மாறியதாம். சிங்கராஜா சொன்ன கதையாம், அதை கேட்டு ரசிச்ச விலங்குகளாம். கதையாம் எறும்பின் கதையாம், எறும்பு யானையாக மாறியதாம். சிங்கராஜா சொன்ன கதையாம், அதை கேட்டு ரசிச்ச விலங்குகளாம். ஆமாங்க, சிங்கராஜா சொல்ல போகிற எறும்பு கதைக்கு தான் எல்லா விலங்குகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் தானே. அது என்ன எறும்பு கதை கேட்போமா? சிங்கராஜா ஆரம்பிச்சாராம். ஒரு ஊரில் அன்ஷுன்னு ஒரு எறும்பு இருந்துதான். ஒரு நாள் அந்த அன்ஷு எறும்பு என்ன பண்ணிட்டு தெரியுமா? அதோட புத்துக்குள்ளின் வெளியில் வந்து ரொம்ப பலமான யோசனையில் இருந்துதான். என்ன யோசிச்சுது அந்த எறும்பு? என்னன்னா, நம்ம இவ்வளோண்டு குட்டியாக இருக்கோம், நம்மளால் உலகத்தை சுற்றி பார்க்கவே முடியல. நம்ம மட்டும் யானையாக மாறிட்டா எவ்வளோ பெருசாகிடுவோம், ஊரெல்லாம் சந்தோஷமாக சுற்றி பார்க்கலாம். ஆனால் எப்படி நம்மளால் யானையாக மாற முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே மெதுவாக நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போது எதிர ஒரு ஓனா வந்துதான். அப்போது ஓனா கிட்ட எறும்பு கேட்டுதான். என்ன கேட்டது? ஓனான் கிட்ட போய் எறும்பு என்ன கேட்டுச்சு தெரியுமா? ஓனானையா இங்க வாங்க, நான் யானையாக மாற ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்னு கேட்டுதான். ஓனா உடனே எறும்பை பார்த்துதான், யானையா மாறணுமா? நீ யானையா மாறணுமா? உனக்கு என்ன முட்டாள்தனம் ஆயிடுச்சா? பைத்தியம் பிடிச்சிடுச்சா? உன்னால யானையா மாற முடியுமா? போய் வேற ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா பாரு, போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஓனான்னு போயிடுதான். எறும்பு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே, என்ன எதுக்கு முட்டாளுன்னு சொல்லணும்? போங்க போங்க, நான் வேற யாரையாவது கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு தவளையாரை பார்த்துதான். தவளையாரை கூட்டுதான். தவளையாரே இங்கே வாங்க, நான் யானையாக மாற ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்னு தவளையாரு கேட்டுதான். தவளையாரு யானையா மாறணுமா? எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, நீ போய் வேற யார்ட்டையாவது கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தவளையாரு போயிட்டாராம். ஆட, இவருக்கும் தெரியாதா? சரி, வேற யாரையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுதான். நடக்கும் போது எதிர ஒரு ஆமை வந்துதான். ஆமை கிட்ட போய் கேட்டுதான், ஆமையம்மா இங்க வாங்கம்மா, நான் யானையாக மாற ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்னு ஆமை கிட்ட கேட்டுதான். அதுக்கு ஆமை என்ன சொல்லிட்டு தெரியுமா? எறும்பே நமக்கு எப்பப்போ என்னென்ன செய்யணும், என்னென்ன கொடுக்கணுன்றதெல்லாம் கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும். நீ போய் கடவுளை கேளு, அவர் உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லித்தான். ஆமை சொன்ன யோசனையும் சரியான யோசனைன்னு எறும்புக்கு தோணித்தான். உடனே எறும்பு ஒரு குகைக்குள்ளே போய் கடவுளை வேண்ட ஆரம்பிச்சுதான். திடீர்னு கடவுளும் எறும்புக்கு முன்னாடி வந்துட்டாராம். நம்ம அன்ஷு எறும்பு என்ன கேட்டது தெரியுமா கடவுள்கிட்ட? கடவுளே, பெரிய யானையா மாறி இந்த உலகத்தையே சுத்தி வரோம் அப்படின்னு கேட்டுதான். கடவுள் உடனே ததாஸ்து அப்படின்னு சொல்லி எறும்ப பெரிய யானையா மாத்திட்டு அவர் போயிட்டாரு. அன்ஷுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆஹா, நம்ம யானையா மாறிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா காட்டுக்குள்ள போச்சான். ஆனா அதுக்கு தெரியல என்ன ஆபத்துன்னு. காட்டுக்குள்ள போனா ஒரு கூட்டமா சிங்கம் துரத்த ஆரம்பிச்சிடுச்சு அன்ஷுவை. அன்ஷுக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. வேக வேகமா அந்த சிங்கத்துக்கிட்ட அந்த தப்பிக்கிறதுக்காக ரொம்ப வேகமா ஓடி காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள போச்சான் அன்ஷு. ஊருக்குள்ள போனா அங்க என்ன ஆச்சு தெரியுமா? ஐயோ, யானை காட்டுலேருந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு, ஓடுங்கன்னு எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆமாங்க, நம்ம தெருக்குள்ள திபுன்னு ஒரு யானை ஓடி வந்தா நமக்கு பயமா தானே இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாரும் பயந்துட்டாங்க. சீக்கிரமா போய் யானைப்பாகனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி யானைப்பாகனை வர வச்சுட்டாங்க. யானைப்பாகன் என்ன பண்ணா, அன்ஷு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அன்ஷுவை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டான். சும்மாவா விட்டா, அன்ஷுவை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. அன்ஷுவுக்கு ஒன்றுமே புரியலை. அடடா, நம்ம யானையானா சந்தோஷமாக உலகத்தை சுற்றி வரலான்ல நினச்சோம், நம்மளை ஏன் இப்படி கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, டெய்லி வீதியாக போய் காசெல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டான் அந்த யானைப்பாகன். இது என்னடாது, இவன் பொழப்புக்காக நம்மளை பிச்சை எடுக்க விடுறானே இந்த யானைப்பாகன், இவன்கிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சது அன்ஷு. ஐயோ, யானையா மாறினா சந்தோஷமாக உலகத்தை சுற்றி வரலாம், எல்லா இடத்துலையும் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்லாம் ரொம்ப ஆசையாக இருந்தோமே, கனவெல்லாம் கண்டோமே, எவ்வளோ ஆசையாக இருந்தோம், கடைசியில் இந்த மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு அன்ஷு ரொம்ப சோகமாக ஆயிடுச்சான். உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்தது. அட, நம்ம ஆமையம்மா அன்னைக்கு சொன்னாங்கல்ல, கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும், கடவுளுக்கு தெரியும் எப்போ உனக்கு என்ன தரணும்னு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது சரிதான், நம்ம உடனே கடவுள்கிட்ட வேண்டுவோம்னு சொல்லி அன்ஷு மறுபடியும் கடவுளை வேண்ட ஆரம்பிச்சதுங்க. வேண்ட ஆரம்பித்தோடனே கடவுள் மறுபடியும் வந்து யானையாக இருந்த அன்ஷுவை சின்ன எறும்பாவே மாற்றிட்டு அதுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார் தெரியுமா? அன்ஷு உங்களை மாதிரி சின்னதாக இருக்கிற எறும்புங்கள்லாம் குட்டியாக இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் ரொம்ப பெருசு. என்ன தெரியுமா? ஒற்றுமை, சேமிப்பு, சுறுசுறுப்பு, இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு தெரியுமா? இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ யானை ஆகணும், சுற்றி பார்க்கணும்லாம் பேராசைப்படலாமா? அதனால தான் சரி, நீ கேட்ட உடனே உன்னை யானையாக மாற்றிட்டேன், உன்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தெல்லாம் மறந்து போய் நீ எதுக்கு அப்படி ஆசைப்பட்ட, இனிமேல் அது ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இதை கேட்ட உடனே தான் அந்த அன்ஷு எறும்பு அது எவ்வளோ பெரிய பேராசை தன்னை பட்டிருக்குன்றதை உணர்ந்துச்சான். அடடா, நம்ம இப்படி செஞ்சுட்டோமேனு அதோட தவறை உணர்ந்து மறுபடியும் அதோட வீட்டுக்கான புத்துக்குள்ளே போய் அதோட குடும்பத்தாரோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுதான் அப்படின்னு சொல்லி சிங்கராஜா இந்த கதையை முடிச்சாரோ இல்லையோ, பலமான கைத்தட்டல், எல்லா விலங்குகளும் சேர்ந்துட்டு பயங்கர கைத்தட்டல். இதெல்லாம் கைத்தட்டி ஓஞ்சப்புறம் ஒரு குட்டி புள்ளிமான் ஓடி வந்து சிங்கராஜா கிட்ட, சிங்கராஜா, எனக்கு கூட ஒரு அரசனுடைய கதை ஞாபகம் வருது, நான் கூட ஒரு கதை சொல்கிறேனே அப்படின்னு கேட்டுதான் புள்ளிமான். அட, உனக்கு இல்லாமையா, தாராளமா சொல்லு புள்ளிமானே அப்படின்னு சொன்னாரு சிங்கராஜா. அது என்ன அரசன் கதை அப்படின்னு எல்லா விலங்குகளும் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். நீங்களும் காத்துக்கிட்டு இருங்க, அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.